ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 15/12/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, ஏகாதசி, சுப முகூர்த்தம், சர்வதேச தேயிலை தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். விருச்சிக லக்னம், இருப்பு 11 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 11:43 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:09 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:48 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 10:55 மணி வரை பவம், அதன் பின்பு இரவு 11:43 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:09 வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:09 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதேமாதிரி இன்றைக்கி ஏகாதசினாலே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் என்ன, மகாவிஷ்ணு பெருமாள். அதனால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. உங்களோட செல்வ நிலை கண்டிப்பாக உயரும். ஏன்னா இன்றைக்கி சிவபெருமான் வழிபாடும் ரொம்ப விசேஷம், பெருமாள் வழிபாடும் ரொம்ப விசேஷம். சங்கரநாராயணர் கோயில் எங்கேயாவது இருந்தால் போயிட்டு வந்துருங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடி இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால மாத்ருகாரகர் சந்திர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள், குறைகள் இதெல்லாம் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நேரமாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், தனுசு ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதில் புது புது எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று மகிழ்வதால் உங்கள் எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும்.
கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று மகிழ்வதால் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிதானமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு சுப நாள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உங்கள் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும். அரசாங்கத் துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். தொழில் வியாபாரத்தில் சிறிதூர பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி தோன்றக்கூடும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். கடக ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடி காட்டுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழும் நாள். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக அமர்ந்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சிறப்பாக இருப்பதால் உங்களையும் சிறப்பாக்குவார். அதேபோல் உத்தியோகத்தில் உங்களது சலுகைகள் அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் ஆதரவும் அன்பும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கன்னி ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துட்டு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும்
சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும். ஏனெனில் உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் அந்த சந்திர பகவானை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை பார்ப்பதால் மனதில் குளிர்ச்சி உண்டாகும். தெளிவான சூழ்நிலையில் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் எடுப்பீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் உங்களது ஆற்றல் மிளிரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சில அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயத்தை கொண்டு வரும். உடன் பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வரும்போது அந்த 2 சாக்லேட்டை, அதாவது உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்காவது கொடுத்துருங்கோ. சரியா? இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? செலவோ செலவு. என்னென்னா இன்றைக்கி அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி 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 அற்புதமான ஒரு நாள். என்னென்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானின் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக அமர்ந்து குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனதிற்கினிய சம்பவங்களை பெறப்போகிறீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் நிறைவேறும். உத்தியோகத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமாக நடைபெறும். சலுகைகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் வீட்டார் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அளிப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடிச்சு எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் வேலைபளு இருந்தாலும் அனைத்தையும் இன்முகத்தோடு செய்து முடித்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் எடுப்பீர்கள். கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்து. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனதில் இருக்கும் கவலைகள் குறையக்கூடிய ஒரு திருநாள். பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக
குரு பகவானின் 5ஆம் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் பொறுமையாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கப் சிப். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குன்னாலே அமைதியாக செயல்படணும். என்ன உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம். அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாங்கிறதுனால ரொம்ப கவனமாக கேர் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரித்து பேசி கவர் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரியா? அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது நிதானம் வேண்டும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.